அம்மா மா பராசக்தி தாயே. என்னப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மருந்து கொடுத்தது யாரு? என் பொண்ணு தங்கமாச்சே, குணமாயிடுச்சு. சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம், பூசரையாட்டு சொல்லு ராத்திரி நான் காவலுக்கு வந்துடுறேன்னு. ஏன்பா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? என்னம்மா அது, இந்த ஊர்ல கோயிலுக்கு என்ன விட்டா காவலுக்கு வேற யாருமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் ஆத்தா பாத்துப்பா. நீ போயிட்டு வா. நீ முதல்ல போயிட்டு வா பொண்ணே, போ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேளு. நம்ம தங்கத்தோட கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் ஒரு முடிவும் பண்ணலம்மா. இன்னைக்கு ராத்திரி காவலுக்கு போகும்போது நம்ம தங்கம் கல்யாணம் பத்தி ஆத்தா கிட்ட போட்டு கேட்டுட்டு வாங்களே. எல்லாம் ஆத்தா நல்ல முடிவா தான் சொல்லுவா. எதுக்கும் கேட்டுட்டு வந்துருங்களே. சரிம்மா. கும்பிடுறேன் பூசாரியா. வாங்க இருப்பா. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என் பொண்ணு தங்கம் கல்யாண விஷயமா பண்ணாரியம்ம கிட்ட பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்கணுங்க. ஏயா கண் கலங்குறீங்க? எனக்கு ஒரு பையன் தான். அவன் சின்ன வயசுல எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் மட்டும் இப்ப இருந்திருந்தா என் பையனுக்கும் உன் பொண்ணு தங்கத்துக்கும் ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இப்ப அவன் எங்க இருக்கானோ? கவலைப்படாதீங்க பூசாரியா. ஆத்தா மனசு வச்சான்னா உங்க பையன் சீக்கிரமே திரும்பி வந்துடலாம். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நீ போய் பெண்பக்க கதவுகளை எல்லாம் போட்டு விட்டு இங்க வா. அதுக்குள்ள நான் ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டு வைக்கிறேன். சரியா? அம்மா பண்ணாரி தாயே, காலங்காலமா உன் கோயிலை கட்டி காப்பாத்துற குடும்பம்மா அது. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பம்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய உன் பிரசாதமான குங்குமத்தையே எடுத்துக்கொடு. பூசாரி நீ கோயில் நகையை கொள்ளையடிக்க வந்திருக்கியா? கருசாமி பூசாரி கொண்டுட்டான், கருசாமி பூசாரி கொண்டுட்டான், கருசாமி பூசாரி கொண்டுட்டான். நகைக்கு ஆசைப்பட்டு பூசாரியை கொண்டுட்டா பாவி. ஐயோ, நான் கொலை பண்ணலையா? யாரோ ஒருத்தன் இவளை கொண்டு போய் மரத்துல கட்டுங்கடா. இல்லையா, நான் கொலை பண்ணலையா? பேசாதடா. எனக்கு தெரியாதியா? பேசாத. என்ன விட்டுருங்க, நான் கொலை பண்ணலையா? அம்மா, தம்பி, என்னமா நடந்துச்சு? உடனே புரியலம்மா. வா போய் பார்க்கலாமா? என்னப்பா இது கொடுமை? எனக்கு தெரியாது. ஐயா, அவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. என்ன நடந்தது? உன் புருஷனே கேள்றி. அடிக்கிறது நீங்க சின்னையா, அவரை எப்படி கேட்க முடியும்? யோ, நடந்தது சொல்லுங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த ஆளு கோயில் பூசாரியை குத்தி கொண்டுட்டு கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான்.
இந்த பாவி கோயில் நகையில திருடினானே. என்னங்க என்னங்க இது? ஆத்தா கிட்ட தங்கத்துக்கு கல்யாணம் உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இப்ப உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறாங்களே, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே, பேசுங்க. நான் எடுக்கல. டேய் கருப்புசாமி, விடியறதுக்குள்ள கோயில் நகை எங்க இருக்குன்னு சொல்லல, உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லடா. ஐயோ, ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அவரு துரோகம் செய்ய மாட்டாரு, அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறீங்களா? இது நியாயமா? உண்மையை சொன்னா உன் புருஷனை இப்பவே விட்டுறேன். நீங்களா பொய் சொல்லும் போது அவர் எப்படி உண்மையை சொல்லுவாரு? யாரடி போய் சொல்றது? செய்யாத குத்தத்தை செஞ்சாருன்னு சொல்றீங்களா? இது தப்பு இல்லையா? எது தப்பு? சரி எனக்கு சொல்லியா நீ? அதான் போடி. பண்ணாரி உங்களை எல்லாம் கேட்காம விட மாட்டோம். ஒண்ணு செய்யாதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. தாயம்மா, அவளை ஒண்ணு ஐயோ வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. நான் எடுக்கிறேன். டேய் இங்க வாடா. ஐயா, விடியற வரைக்கும் இவன் இங்கேயே இருக்கட்டும். ஜாக்கிரதை. சரிங்க.